ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நான் மத்தியானம் வீட்டுக்கு சமைச்ச லஞ்சு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு நான் 1½ டம்ளர் அரிசி எடுத்து கழுவிட்டு நல்ல தண்ணி பிடிச்சி 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு எப்படி சாதம் வேக வச்சுக்கலாம். சாதம் இப்போ வெந்து வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாதம் பலன்னு உதிராக வெந்து வந்திருக்குதுங்க. இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துன்னு வந்துடுறேன் இருங்க. சாதம் வடித்து எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம அப்படியே கீழே வச்சிடாமல் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வைக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த அடுப்பு மேலே சாதத்தை வச்சோம்னா அடியில் இருக்கிற அந்த தண்ணி, எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எதனா இருந்தால் கூட வற்றிடும். சாதம் கெட்டு போகாது, சீக்கிரத்தில் தண்ணி விடாமல் இருக்கும். ரொம்ப நேரம் நல்லா இருக்கும் உதிரியாக சாதம். அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் அடுப்பில் வச்சு எடுக்கணும். இப்போது மத்தியானம் சாம்பாருக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், கேரட் பொரியல் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம், தக்காளி, கேரட், கத்திரிக்காய், முருங்கைக்காய். இப்போது அதுக்கு 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்குறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் 2 தக்காளி பழம் கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஜாஸ்தி மெலியில் வராமல் இருக்கும் விசில் வந்தால். இப்போ இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் வெந்துடும் இந்த பருப்பு. இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். சாம்பாருக்கு ஒன்று, கேரட் பொரியலுக்கு ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன். கேரட்டை வந்து துருவி எடுத்துக்கணும். சிலவங்க கட் பண்ணி செய்வாங்க, நான் துருவி தான் செய்வேன். காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சாம்பார் தாளிச்சிக்கலாம். குக்கரில் விசில் வந்துடுச்சு. அதுக்கு ஒரு வானல் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம், கடுகு, சீரகம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. அடுத்து சீரகம் சேர்த்துக்குங்க. அடுத்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே பொரிஞ்சு வரணும். இந்த படப்படம் நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோங்க, அது சேர்த்துக்கலாம். இப்போ தான் புரியுதுங்க எல்லாமே. கடுகு வெடிக்கணும், இல்லைன்னா குழம்பு ஒரு மாதிரி கசப்பாயிடும். நல்லா கடுகு அந்த வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு தான் சேர்க்கணும். வாசனையாக இருக்கும் பாருங்கள். இப்போது 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கண்ணாடி பதம் இருந்தால் போதும், ரொம்ப ப்ரௌனாக வரணும்னு இல்லை. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக வந்துச்சுன்னா நம்ம அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடும். வெங்காயம் கண்ணாடி பதம், அதாவது கொஞ்சம் வதங்கின மாதிரி வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜ்லேயே இருந்தாலே போதும். அப்போ தான் நம்மளுக்கு உடம்புல அந்த வெங்காயத்தினுடைய சத்துக்கள் சேரும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி, இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாங்க. இப்போ தேவையான அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த எண்ணெயிலே இந்த மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும் வதங்கின பிறகு தண்ணி சேர்த்துக்கணும். பச்சை வாசனை போயிட்ட பிறகு
காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கல் உப்பு சேர்க்கலாம். சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு மூடி போட்டு இந்த காய் வேக வச்சிடலாங்க. காய் ஒரு பக்கம் வெந்துன்னு வரும்போது இந்த பருப்பு வெந்துடுச்சுங்க. அதை நம்ம மத்தில் கொஞ்சமாக சிலுப்பி எடுத்து வச்சுட்டு புளி தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் புளி சேர்த்துக்கணும். காய் வெந்துடுச்சா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் காய் வேகணும். இன்னும் வேக வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இன்னும் 10 நிமிஷத்துக்கு காய் வேக வச்சிடலாங்க. இப்போ பார்க்கலாம். காய் கொதித்து வெந்துட்டுருக்கும். இப்போ பார்த்தா வெந்திருக்குதுங்க காய் நல்லா கொஞ்சம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கடைஞ்சி வச்சோம் இல்லைங்களா பருப்பு, அதுவும் புளி தண்ணி சேர்த்து வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாம் சாம்பாரில். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். இந்த புளி தண்ணி சேர்த்த சாம்பாரை இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. பார்த்து பொறுமையாக வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான வெஜ் சமையல் இன்றைக்கி. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம கேரட் துருகி வச்சுருக்குறோம், அதை பொரியல் பண்ணிக்கலாம். சாம்பார் எடுத்து வச்சிடலாம் தூரமாக. இப்போது ஒரு வானல் வச்சுட்டு தேவையான அளவுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துடுறேன் கொஞ்சமாக. கூடவே கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரமிளகாய் காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கருவேப்பிலை இந்த காஞ்ச மிளகாலாம் நல்லா வதங்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு துருவி வச்சுருந்த கேரட் இருக்குதுங்களா, அந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். இந்த கேரட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. அதில் இருக்கிற தண்ணிலையும் இந்த எண்ணெயிலையுமே இது வதங்கி வந்துடும் இந்த கேரட்டு. இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே வதக்கிட்டு இந்த மாதிரி வெந்து வந்துடும் கேரட்டுங்க. கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லன்ச் இது தான் நம்ம வீட்டில். இப்போ என்னென்ன சமைச்சேன் பாருங்கள். சாதம், முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பாரும் இந்த கேரட் பொரியலும். இன்றைக்கி லன்ச்சு நம்ம வீட்டில் சிம்பிளாக இது தாங்க. சாம்பார் ரெடியாக இருக்குது, வாசனையாக இருக்குது சாம்பார். இதுதான் இன்றைக்கி மதியானம் சிம்பிளான லன்ச். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.